மின் இணைப்பு, குடிநீர், கழிவறை உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளும் செய்யாமல் திருவள்ளூர் பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் திறந்து வைத்துள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் பி. ரமணா விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக பேருந்து நிலையத்தை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் நடத்தை விதிமுறை அமலுக்கு வந்துவிடக்கூடிய சூழ்நிலையில் சட்டத்திற்கு புறம்பாக முன்கூட்டியே முடிவடையாத பேருந்து நிலையத்தை திறந்து வைத்தது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். திருவிக பேருந்து நிலையம், திருவள்ளூர் நகராட்சி இன்றைய தினம் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களால் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த பேருந்து நிலையம் பணிகள் முடிவடையாமல் திறந்திருப்பதை சுட்டிக்காட்டி நேற்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள் அறிக்கையை வெளியிட்டார்கள். அதையும் மீறி இன்றைய தினம் 10:30 மணிக்கு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வருவதற்கு முன்பாக சட்டத்திற்கு புறம்பாக இந்த பயன்படுத்த முடியாத பேருந்து நிலையத்தை திறந்து வைத்திருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சித் தலைவர் 30ஆம் தேதிக்கு மேலாக பேருந்துகள் இங்கு வந்து செல்லும் என்று சொல்லியிருக்கிறார். 30ஆம் தேதிக்குள்ளாக தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துவிடும். அதை பைபாஸ் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த பேருந்து நிலையத்தை இன்றைய தினம் முன்கூட்டியே முடிவடையாமல் திறந்திருக்கிறார்கள். இது மிகப்பெரிய சட்டவிரோதம், மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் பிரச்சனை உருவாக்கக்கூடிய பேருந்து நிலையமாக இருக்கிறது. நீங்கள் அனைவரும், பத்திரிகை ஊடக நண்பர்கள், நீங்கள் அனைவரும் சென்று பார்த்திருக்கிறீர்கள். எந்த பணியுமே முடியலை. காங்கிரீட் அப்படியே கம்பியோடு தெரிகிறது உங்களுக்கு நன்றாக. அதே போல உள்ள கரண்டே வாங்கல, இபி கனெக்ஷனை இன்னும் வாங்கல. அதிகாரப்பூர்வமாக இபி கனெக்ஷன் வாங்காம சட்டத்துக்கு புறம்பாக இதை திறந்திருக்கிறார்கள். அதே போல அந்த செப்டிக் டேங்க் கட்டியே முடிக்கப்படவில்லை. பயணிகள் செல்வதற்கு அடிப்படை வசதிகள், குடிநீர், சுகாதாரத்திற்காக அவர்கள் கழிவறை, பேருந்து உள்ளே வர முடியாது, பயணிகள் உள்ளே செல்ல முடியாது. இந்த சூழலில் ஒரு பேருந்து நிலையத்தை திறக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது?